அனைவருக்கும் வணக்கம். பஞ்சாப் நேஷனல் பேங்கை தொடர்ந்து இப்போ யூகோ பேங்க்லேயே அப்ரண்டிஸ் வேகன்சிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக 544 வேகன்சி எல்லா ஸ்டேட்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். யூகோ பேங்க் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற இந்த பேங்க்கில் தான் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் அண்ட் அந்த அப்ரண்டிஸ் ஆக்டில் இப்படி கேட்டிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 16/7/2024 இதற்கான ஆன்லைன் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த NATCeducation.gov.in இருக்கிற இந்த அப்ரண்டிஸ் அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நேஷ்னல் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் NATS இதில் தான் நீங்கள் இந்த அப்ரண்டிஸ் வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஃபுல் எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்காங்கிறத நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ செலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ இது எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் இருக்கும். அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த யூகோ பேங்க் கேரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதுக்கு எந்த வித ஹார்ட் காப்பியும் நீங்கள் அனுப்ப தேவையில்லை. இங்கே ஸ்டேட் வைஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வைஸில் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 20 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 544 வேகன்சி ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ கேண்டிடேட் கேன் அப்ளை என்கேஜ்மெண்ட் ஒன் ஸ்டேட், ஒரே ஒரு ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். 2 அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க, அதாவது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு கிளைம் பண்ண போகிறீங்கன்னா அதற்கான கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரிப்டு அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி 1/7/2024 நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஏஜ் பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 2/7/1996 1/7/2004 இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்து இதுக்கு என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்னா கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். ஒரு டிகிரி 1/7/2024 நீங்கள் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். 1 இயர் ட்ரைனிங்கில் உங்களுக்கு 15,000 மந்த்லி ஸ்டிஃபண்டாக கொடுக்குறாங்க. ஸோ யூகோ பேங்க் வில் மேக் பேமெண்ட் 10,500 அப்ரண்டிஸ் அக்கௌண்ட்டில் மந்த்லி பேஸில் உங்களுக்கு வரும். ஸோ ஒன்லி இந்த ஸ்டிஃபண்ட் அமௌண்ட் மட்டும்தான். அப்ரண்டிஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு எனி அதர் அலோன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். கவர்மெண்ட் ஷேர் ஆஃப் ஸ்டிஃபண்ட் 4,500 will be directly credited to the apprentice பேங்க் அக்கௌண்ட்லேயும் உங்களுக்கு வந்துடும். Candidate applying for training seats for particular state should be proficient reading, writing, speaking, understandingல local language இருக்கணும். இது எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் 10th 12th சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் லோக்கல் லாங்குவேஜில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. லோக்கல் லாங்குவேஜில் இருந்தது அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இது எல்லாமே ஷார்ட் லிஸ்டட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செலெக்ஷன்லாம் வச்சுருப்பாங்க. பேஸ்டான உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு இது எல்லாமே தான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துங்க. ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் வழக்கம் போல் அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுவீங்களா NATC போர்ட்டலில். ஸோ அதிலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேம் மெத்தேடு தான். பட் ஆனால் அதில் நீங்கள் யூகோ பேங்க் அப்ரண்டிஸ் என்கேஜ்மெண்ட் அப்புறம் அந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன நீங்கள் அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா 16/7/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.